எனது முதல் மரியாதைக்குரிய முப்படை சகோதரர்கள் அனைவருக்கும் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணிலிருந்து இனிய மாலை நேர வணக்கத்தோடு ஜீவானந்தம் ஆகிய நான். நேற்று இதற்கு முந்தைய வீடியோவில் நான் டிஎஸ்பி அக்கௌண்ட் அதில் நம்ம ஒரு டெத் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமாக பேங்க் எடுத்த நடவடிக்கை, பேங்க் மற்றும் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் இந்த இரண்டும் ஒரு முன்னாள் படைவீரர் சமுதாயத்தை எப்படியெல்லாம் அலைக்கழிப்பு செய்கின்றார்கள் என்பது சார்ந்து நேற்று சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பேங்க் மேனேஜரை சென்று பார்த்ததை அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்குள்ள அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இருந்து திருக்குறள் ஒரு 2 திருக்குறள் நான் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த வீடியோக்குள்ளே போவோம் அப்படின்று. குறள் எண் 32 அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து ஐயன் வள்ளுவர் சொல்கிறாரு, அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறுத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறுத்தலின் ஊங்கில்லை கேடு. இந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, அறம்ங்கிறது ஒரு நீதி, ஒரு நேர்மை. இதுக்கு பெயர் தான் அறம். அதை மறுக்கிறது, அந்த அறம் செய்ய மறுக்கிறது, அது மாதிரி உலகத்தில் ஒரு கேடு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவர். எவ்வளோ பெரிய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு 7 வார்த்தை. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறுத்தலின் ஊங்கில்லை கேடு. அதை விட கொடியது வேற எதுவும் இல்லைங்கிறாருங்க ஐயன் திருவள்ளுவர். அதற்கு அடுத்த குறளில் சொல்றாரு, ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ, எந்த வகையில் செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்தால் செல்லும் இடமெல்லாம் நாம் அறச்செயல்களை செய்வோமே. ஆனால் அதைவிட ஒரு மனிதனுக்கு செல்வம், பொருள், அதை விட சிறப்பான செல்வம் வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறார். இன்னைக்கு இந்த 2 திருக்குறளை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் 1980 காலகட்டங்களில் நாமெல்லாம் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணும்போது 10வது படிச்சிருந்தாலே ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்குங்க, அருமையான ட்ரேடு கிடைக்கும். கிளரிக்கல் ட்ரேடு கிடைக்கும், ஆப்ரேட்டர் ட்ரேடு கிடைக்கும். +2 படிச்சுட்டு போயிருந்தால் உள்ளே போய் கமிஷன் டெஸ்ட்டு எழுதலாம். இவ்வளவெல்லாம் செய்து அந்த மாதிரி ஒரு கல்வியினுடைய தரம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணுற நம்முடைய சகோதரர்கள் எல்லோருமே நிறைய படிச்சுட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. எல்லோரும் படித்தவங்க 1980களுக்கு பிறகு காலகட்டங்களுக்கு பிறகு இந்த படைப்பணியில் சேர்ந்த முப்படை சகோதரர்களும் நிறைய கல்வியறிவு படைத்தவங்கள் இருக்கிறாங்க. சரி, என்னதான் கல்வியறிவு படைத்திருந்தாலும் எல்லோருமே நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வெளியில் வந்த பிறகு அதை எந்தெந்த வகையில் பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறோம். அது கொஞ்சம் ரொம்ப மனசு வருத்தப்படுறோம். எனக்கெல்லாம் நம்முடைய இளைய சகோதரர்கள் இன்றைக்கும் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற போது, சுதந்திரம் இதற்காகவா பெற்றோம், நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, இதுக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னலாம் தோணுது, மனசு வேதனைப்படுது. சரி, இப்போ நான் மன்னிக்கணும், இந்த பேங்க் சம்மந்தமாக அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இன்றைக்கி காலையில் பேங்க்கில் போய் அந்த குடும்பத்தாரையும் வர சொல்லியிருந்தேன். அந்த குடும்பத்தில் இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. பேங்க் மேனேஜரை போய் பார்த்தேன்.
அவங்கக்கிட்ட நான் போய் அறிமுகப்படுத்தின போது இந்த மாதிரி ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனில். எங்களுடைய தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் வந்துட்டு இது போல் செயல்பாடுகளில் இருக்குது. உங்களுக்கு வந்த மெயில், நாங்கள் இது போல் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறோம், அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் அப்படின்னு சொன்னால், இல்லை அவர் சொன்னார், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டீங்கல்ல சார், இது 2வது முறையாக என்கிட்ட வர்றீங்க அப்படின்னாரு. உண்மைதான் அவர் சொன்னது. ஏன்னா பேங்க் மேனேஜரை நான் டைரெக்டாக இது வரைக்கும் நான் அப்ரோச் பண்ணலை. அங்கே ஒரு பேங்க்கில் வந்து கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேற்று இந்த கோவில்பட்டி பேங்க்கினுடைய பெயரை உச்சரிக்கலை, இன்றைக்கி நான் மனப்பூர்வமாக உச்சரிக்கிறேன், தெரிஞ்சே உச்சரிக்கிறேன். ஏன்னா கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெரியணும். எந்த வகையில் புன்சிரிப்போடு ஒரு மலர்ந்த முகத்தோடு அவங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, இந்த ஒரு இமெயில் ஐடியை மறைப்பு இருட்டடிப்பு செய்ததுனால அந்த செயல்பாடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய செயல்பாடு பொதுமக்களுக்கு தெரிய வரணும். அதுக்காக நான் கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மேனேஜரை போய் நானும் அந்த குடும்ப சகிதமாக போய் பார்க்குற போது நிறைய பேசினோம். பேசிட்டு அவர் சொன்னார், சார் மெயிலை பார்க்கலை அப்படின்னாரு. எதிர்கேள்வி நான் கேட்டேன், சரி சார் நீங்கள் மெயிலை பார்க்கலைன்னா யாரையாவது மெயிலை பார்க்கறதுக்குன்னு ஒரு நபரை நியமனம் பண்ணியிருப்பீங்க, அந்த நபர் யாருன்னு கேட்டேன். அதுக்கும் பதில் இல்லை. அடுத்த கொஸ்டின் நான் வச்சேன், நீங்கள் மெயிலை பார்க்க மறந்து விட்டால் சொல்கிறீங்க, சப்போஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் மும்பையிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா அந்த மெயிலை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா சார் அப்படின்னா அதற்கு பதில் இல்லை. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, சார் இதில் க்யூரிஸ் கேட்டிருக்கிறாங்க, அந்த பேப்பரை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் கிளைம் பண்ணி கொடுத்துட்றோம்னாரு. அப்போ நான் சொன்னேன், கிளைம் அது நாங்கள் ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணுறோம் சார், அதை விடுங்க. இவ்வளவு நாளாக இந்த செய்தியை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வந்திருக்குது, நீங்கள் 5:30 மணிக்கு மெயில் கொடுத்துருக்குறாங்க, ரைட், பேங்க்கினுடைய ஒர்க்கிங் ஹவர் முடிஞ்சு போச்சு, மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் மெயிலை பார்த்துப்பீங்கள்ல அப்படின்னா அதற்கும் பதில் இல்லை. ஒரே பதில் சொல்கிறாரு, சார் உங்கள் பேப்பரை கொடுங்க, நாங்கள் கிளைம் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சார் இதை விடுற மாதிரி இல்லை, ஏன்னா நீங்கள் இப்போ வந்து டிலே பண்ணியிருக்கிறீங்க, இது சார்ந்து எங்களுடைய குழு நண்பர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் என்ன முடிவுக்கு வர்றாங்களோ அதை நான் சொல்ல முடியாது. குழுவில் சேர்ந்துக்கிட்டு குழுவில் கலந்தாலோசித்த பிறகு உங்களுக்கு அதுக்கு உண்டான என்ன நடவடிக்கை நாங்கள் எடுக்க போகிறோம் அதை நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனல் மேனேஜர்கிட்ட போனோம். இந்த ஆப்ரேஷனல் மேனேஜர் தான் நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொரியரில் அனுப்புனது. அவருடைய பெயரை நான் உச்சரிக்க விரும்பலை, ஆனால் பதவி மட்டும் ஆப்ரேஷனல் மேனேஜர். இவர் தான் சொன்னார் ஓரியண்டலில் போய் அப்ரோச் பண்ணுங்கன்ட்டு. ஓரியண்டலில் போய் அப்ரோச் பண்ணும்போது இதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் பேப்பரை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் மூவ் பண்ணுங்கள், அதற்கு பிறகு ஏதாவது உதவி இருந்ததுன்னா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க உதவி பண்ணாங்க. ஆனால் பண்ணினது எப்போ பண்ணாங்கன்னா நம்ம அந்த பொறுமையை இழந்த பிறகு. ஒரு மனிதன் பொறுமையை காக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், அந்த அளவு மீறின பிறகு தான் அவங்க இந்த உண்மையான டேபிள் நம்பரை எனக்கு எங்கேருந்து தேடி எடுத்தாங்கன்னு தெரியாது. அவருடைய பெயர் நான் நேற்று சொல்லியிருந்தேன், அந்த பெயர் இப்போ எனக்கு ஞாபகத்தில் இல்லை, வரும்போது சொல்கிறேன். அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸுக்கு நம்முடைய டிஎஸ்பி குரூப் பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசியை யார் டீல் பண்ணுறா அந்த ஹெட்னுடைய அந்த தலைமையினுடைய நம்பரே என்கிட்ட இருக்குது. நான் அந்த தலைமையிட்டையும் பேசினேன். இப்போ நம்ம அது சார்ந்து இது சார்ந்து நீங்கள் நம்ம தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய எந்த நண்பர்களை கேட்டாலும் எப்போ வேணாலும் த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கே இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் ப்ராப்ளம் வருதோ அது சார்ந்து இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் நண்பர்கள் உங்களுக்கு வழிமுறைகளை தெளிவான முறையில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் அடுத்த வீடியோவில் நாளை மறுநாள் வரும்போது உங்களுக்கு அது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்.
தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ஓரியண்டல் இன்சூரன்ஸ் குரூப் பாலிசியினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை சர்ச் பண்ணோம்னா அதில் அனெக்சர் 4 இந்த குரூப் இன்சூரன்ஸ் டிஎஸ்பி அக்கௌண்ட்னா குரூப் இன்சூரன்ஸ் அனெக்சர் 4, அனெக்சர் 5, அனெக்சர் 6, அனெக்சர் 7 இப்படி ஒரு 4 தலைப்பு இருக்குது. இந்த 4 தலைப்புகளில் அனெக்சர் 4ல் 2 பேஜ், அனெக்சர் 5ல் 2 பேஜ், அனெக்சர் 6ல் 1 பேஜ், அனெக்சர் 7ல் 1 பேஜ். இந்த பேஜ் எல்லாம் நம்ம அதாவது உதவி பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அங்கே ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அவங்களே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அதில் கேட்கப்பட்ட காலங்கள் ஒன்றும் பெரிய கடினமான கேள்விகள் கேட்டிருக்கல, நாமளே ஃபில்லப் பண்ணிக்கலாம். அவங்கள ஃபில்லப் பண்ணுறதை விட நாம் ஃபில்லப் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல அறிவுறுத்துகிறேன். நாம் ஃபில்லப் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபில்லப் பண்ணால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதை விட நன்மை நாமளே அந்த டாக்குமெண்ட்ஸ் அனெக்சர் 4, அனெக்சர் 5, அனெக்சர் 6, அனெக்சர் 7 இதையெல்லாம் நாமளே ஃபில்லப் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துறது ரொம்ப சரியான காரியம். அப்போது அனெக்சர் 6, இந்த அனெக்சர் 6ல் நம்முடைய கிளைமர்னு சொன்னால் நம்ம இராணுவ வீரர்கள் இறந்துருவாங்க. கிளைமர் யார் இருப்பாங்க? நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்கின், அந்த ஸ்போஸ் நம்முடைய மனைவி, அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய பர்டிகுலர்ஸு அந்த அனெக்சர் 6ல் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அனெக்சர் 6ல் அந்த பேங்க் அதிகாரியினுடைய ஸ்டாம்பிங் அடித்த ஒரு முத்திரை அதில் இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக வச்சுக்கிடுங்க. அனெக்சர் 6ல் பேங்க் அதிகாரியினுடைய ஸ்டாம்ப் வித் சிக்னேச்சர் இது ரொம்ப அவசியம். செக் பண்ணிக்கிடுங்க. இது அந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸு குரூப் இன்சூரன்ஸில் இந்த பேஜில் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பக்கங்கள் எல்லாம் கிடைச்சிடும். நீங்கள் டவுன்லோடு பண்ணி அதை எடுத்துக்கிடுங்க. சரி, அது கூட நம்ம இப்போ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும்? ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 பேருடையது, கணவன் மனைவி 2 பேருடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் அவசியம். 2 பேருடைய பேங்க் பாஸ்புக், அதாவது அந்த நம்முடைய விபத்து காப்பீடை நம்ம கேட்க போகும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டு 2 பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அது ஃபர்ஸ்ட், அதை செக் பண்ணிக்கிடுங்க. 2வது, ஒய்ஃப்னுடைய செப்பரேட் அக்கௌண்ட் அந்த பேங்க்கில் இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா அதை நாம் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம், புதுசாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் பென்ஷன் அக்கௌண்ட்டு கம்பல்சரி, மஸ்ட் அண்ட் ஷுட் பி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, 2 பேருடைய பான் கார்டு, ஆதார் கார்டு, 2 பேருடைய பேங்க் பாஸ்புக்கு, அதற்கு பிறகு டெத் சர்டிஃபிகேட்டு, எஃப்ஐஆர் காப்பி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, இறந்த நபருடைய பிபிஓ நகல், டிஸ்சார்ஜ் புக்கு கம்ப்ளீட் செட்டு, இத்தனையும் நம்ம வைக்கணும். வச்ச பிறகு இப்போ நமக்கு இது உள்ளே போய் நம்ம நூல் பிடிச்சி போனோம் இல்லையா, எங்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட் போயிருக்குன்னு நூல் பிடிச்சி போய் இது எந்த இடத்துல பெண்டிங் இருக்குது, பேங்க்கில் பெண்டிங் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. இப்போது அந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸு இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்த பிறகு ஒரு கியூரிஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் பேப்பர்ஸ், அது போக டெத் சம்மரி. இது இப்போ இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நமக்கு கேட்டதுனால இதையும் நம்ம இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணது, ஏன்னா ஒரு எமர்ஜென்சியில் 108லேயோ கொண்டு நம்ம சேர்த்துருப்போம். அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெஃபரல் பண்ண டாக்குமெண்ட்ஸு முதல்ல எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனோமோ, அடுத்து எந்த ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்குமெண்ட்ஸு அந்த ஹாஸ்பிட்டலில்
டெத் டிக்ளரேஷன் ஆகுது. அந்த டெத் டிக்ளரேஷன் வரைக்கும் சம்மரி வேணுங்க. இதை மறந்துடக்கூடாது. இவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் நம்ம இணைச்சு மன்னிக்கணும், இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே ஒரு ஆப்ரேஷனல் மேனேஜர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு கொடுத்து நீங்கள் இதை கொரியர் பண்ண வைங்க, இல்லைன்னா ரிஜிஸ்டர்டு போஸ்ட் பண்ண வைங்க. அது அவங்க எந்த வழியிலையாவது போய் பண்ணிவிடுவாங்க. அந்த மறுநாள் போய் நீங்கள் அதை செக் பண்ணுங்க. நம்முடைய வேலை, அவங்க மெயில் அனுப்பியிருக்கிறாங்களா, மெயிலையும் அனுப்புவாங்க. மெயிலில் அனுப்பின பிறகு கொரியரில் அனுப்புவாங்க, ரிஜிஸ்டர்டு தபாலில் அனுப்புவாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அந்த பேப்பர்ஸ், இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் எல்லாமே அவங்களுடைய ஓரியண்டல் கம்பெனிக்கு போய் சேர்ற மாதிரி போஸ்டல் பண்ணுவாங்க. அது கொரியராக இருக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர்ட், அப்படி ஏதாவது இருக்கலாம். அது நம்ம டிஸ்பேச் பண்ணும்போது அந்த டிஸ்பேச் ரிஜிஸ்டரில் அந்த லெட்டரை வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டிஸ்பேச் நம்பரை வாங்கி வச்சுக்கிடுங்க. அதைத்தான் நான் வந்துட்டு வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட இருந்தது அந்த கொரியனுடைய நம்பர், டாக்குமெண்ட் எல்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. டிடிடிசி கொரியரில் அனுப்பியிருக்கிறாங்க. நம்பர் C37933558ங்கிறது நான் கிளைம் பண்ணுற இன்சூரன்ஸுடைய கொரியர் போன ஒரு வழி. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஓரியண்டல் நம்ம இன்சூரன்ஸ் அனெக்சர் 4, அனெக்சர் 5, அனெக்சர் 6ல் சில மெயில் ஐடிகள் இருக்குது. அந்த மெயில் ஐடிகளில் நம்ம மெயில் பண்ணால் நமக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இறுதியாக ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நாம் பொறுமையை இழந்து அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி, என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஆமாம் இப்படி தான் பேசணும், கன்சூமர் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ஒரு சின்ன விஷயத்தை அப்படின்னு சொன்ன பிறகு, சார் கோர்ட்டுக்கு போனால் செலவாகும், இருங்க சார் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க. அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் ஒரு லேடி அட்டன் பண்ணாங்க. அந்த லேடி அட்டன் பண்ணுற போது நான் அது இங்கிலீஷில் பேசினாங்க, நானும் இங்கிலீஷில் பேசினேன். இங்கிலீஷில் பேசின பிறகு நானே கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா, நீங்கள் ஹிந்திலே பேசலாமே, ஹிந்திலே எங்களுக்கு வழிமுறை சொல்லலாமே, ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு கேட்டேன். அது சொல்லுது, எனக்கு ஹிந்தி தெரியாது சார். ஹிந்தி தெரியாதுன்னா நீங்கள் எந்த மாநிலமா, எனக்கு புரிஞ்சு போச்சு இது தென் மாநிலத்தை சேர்ந்த லேடியாக இருக்குது அப்படின்ட்டு. அது நான் தெலுங்குன்னு சொல்லிச்சு. தெலுங்கில் செப்பண்டா, தெலுங்குலனே செப்பண்டா, தெலுங்கு மாட்டாட தெரிசினாரு. இப்படி பேசின பிறகு அந்தம்மா சொல்லுது, சார் இந்த நம்பருக்கு பதில் 71 அடிங்க, கடைசி லாஸ்ட் நம்பர் 71 அடிங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த 71 அடித்து ஒரு நம்பர் தான் இதற்கு முழு முதல் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அவர் தான். அவருடைய பெயர் எனக்கு நினைவில் இல்லை, என்னுடைய செல்லில் காண்டாக்டில் இருக்கிறார். அவர்கிட்ட நான் கால் பண்ணேன், பேசினேன். சார் என்ன உதவி பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக கேட்டார். அது வழிமுறை சொன்னார். சார் நான் அந்த கேஸை டீல் பண்ணல, ஆனால் நான் தான் அதுக்கு இன்சார்ஜ். இந்த டேபிளில் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா மறுபடியும் என்னை கூப்பிடுங்க சார், கூப்பிடாமல் இருந்துடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு தான் நான் அந்த டேபிளை போய் அப்ரோச் பண்ணும்போது, அந்த நம்பரில் அப்ரோச் பண்ணும்போது, அவர் இந்த கேஸுக்கு உண்டான மெயிலை நாங்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கிறோம் சார், சம்மந்தப்பட்ட இறந்த நபருடைய இமெயில் ஐடி இல்லாததுனால பேங்குக்கு நான் இமெயில் பண்ணியிருக்கிறேன்னாரு. சரி பரவாயில்ல, அந்த இமெயிலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினேன். இவ்வளோ தூரம் நடந்திருக்குது. இன்றைக்கி பேங்க்கில் மேனேஜரை பார்த்து பேசியாச்சு. அவர் மேலே தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம், நான் தனிப்பட்ட முறையில் எதையும் சொல்ல முடியாது. ஸோ அதை குழுவில் சேர்ந்து பேசி டிலே ஆனதுக்கு உண்டான காரணம் என்ன, எங்ககிட்ட ஏன் மெயிலை மறைச்சிங்க அப்படிங்கிறத நம்ம குழுவில் சார்ந்து பேசி அதை கணக்கெடுப்போம். சரி, இப்போது இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட்டு நாம் ஏன் வச்சிட்ருக்கணும் அது விஷயமாக நம்ம பேசுவோம். டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ், இதை மொட்டையாக அப்படி சொல்லிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. டிஃபென்ஸ் சேலரி டிஎஸ்பின்னே போடுவாங்க பாஸ்புக்கில், டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சர்வீஸில் இருக்கும்போது
அவங்களுக்கு டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ்னு வரும். அது பேமெண்ட் அவங்களுக்கு நேரடியாக அந்த அக்கௌண்ட்டில் போயிடும். அதே அக்கௌண்ட்டில் தான் இராணுவ வீரர்கள் பென்ஷனும் வருவாங்க. பென்ஷன் வந்த பிறகு அந்த டிஎஸ்பி சேலரி பேக்கேஜை டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு அப்படின்னு மாற்றணும். அதை மாற்றிடுங்க. சரி, இப்போ இந்த டிஎஸ்பி பென்ஷன் கோல்டில் என்னெல்லாம் லாபம் இருக்குது அப்படின்னா, ஒன்று, இது இப்போ நம்ம தெரிஞ்சது வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இந்த வசதி இருக்குது, டிஎஸ்பி வசதி இருக்குது. மற்ற பேங்க்குகளில் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் இன்னும் நமக்கு சரிவர தெரியலை. சில பேங்க்குகளில் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேங்க்கில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம தெரியாமல் எதையும் சொல்லக்கூடாது. கைட்லைன்ஸ், தவறான கைட்லைன்ஸ் யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி, இப்போது இந்த டிஎஸ்பி பென்ஷனில் நம்ம என்னெல்லாம் பண பரிவர்த்தனை செய்கிறோமோ, டிராஃப்ட் எடுக்கிறோம், பே இன் பண்ணுறோம், 50,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கேஷ் எடுக்கிறோம், ஒரு நெஃப்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா இதில் எந்த அமௌண்ட்டும் நம்ம கமிஷனாக கொடுக்க வேண்டியது இல்லை. இது டோட்டல் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இந்த பென்ஷன் டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு உள்ள வருது. எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. அடுத்து, நம்ம பேங்க்கில் போய்ட்டு ஏடிஎம் எத்தனை முறை வேணாலும் நம்ம ஏடிஎம்மை யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. மற்ற பேங்க் அப்படி இல்லை. there is a certain limit. Suppose we are using our ATM more than 5 times in a month, there may be a service charge. It may be depending upon the case. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தேவையில்லாத ஒரு சர்வீஸ் சார்ஜ் நமக்கு இங்கே தடுக்கப்படுது. இந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் பென்ஷனர் அக்கௌண்ட்டில் எந்த பணமும் கமிஷன் கிடையாது. அதனால் தயவு செய்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டு பென்ஷன் புதுசாக வந்த முன்னாள் படை வீரர்கள், முப்படையை சார்ந்தவர்கள் இந்த அக்கௌண்ட்டை டிஎஸ்பி பென்ஷன் கோல்டுன்னு மாற்றிடுங்க. அடுத்து, இந்த பென்ஷன் அக்கௌண்ட்டு தான் நம்முடைய மனைவியோடு சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். மறந்துடாதீங்க. பென்ஷன் வரும்போது மனைவி பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது, உங்கள் பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது, அது வேறு வேறு அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது எத்தனை வேணாலும் அக்கௌண்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நாம் வாங்கக்கூடிய பென்ஷன் அது நம்முடைய மனைவியும் நம்மளும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சிட்ருக்கணும். இது ரொம்ப அவசியங்க. அதை செய்யுங்க. இந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜில் ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் இது வெளிப்படையாக இருக்குது. ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ், நாட் ஓன்லி ரோடு ஆக்சிடென்ட். த நேம், நீங்கள் அந்த பேரை போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ். Accidental, there may be a lot of accidents, lot of incidents. It may be the electrical accidents, or it may be the road accident, or it may be the train accident, or it may be the flight accident. நிறைய விபத்துக்கள் இருக்கு. அந்த விபத்துக்கள் இவங்க மொத்தமாக சொல்லியிருக்கிறாங்க ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் பாலிசி. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா ஆக்சிடென்டல் கேஸுக்கும் இது பொருந்தும். அதனால் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் எந்த விதமான விபத்து நேர்ந்தாலும் இத்தனை டாக்குமெண்ட்ஸுகளை வச்சு நீங்கள் பேங்குக்கு அனுப்புங்க. அதோடு மட்டுமல்ல, இது சார்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய லீடர்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்கள நீங்கள் எந்த நேரத்திலையும் ஃபோன் பண்ணி கேளுங்க. இதற்காகவே நம்ம ஒரு நல்ல பெயர் வாங்கணும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு செயல்பாடுகளை இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் செய்து காட்டணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் இந்த சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் எது பற்றிய சந்தேகமோ
அல்லது குறைகளோ இருந்தால் தயவுசெய்து நண்பர்களே தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் அணுகுங்க. தமிழ்நாடு பூராவும் பறந்து விரிந்து ஆங்காங்கே நண்பர்கள் இருக்கிறோம் உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதில் எந்தவித பாகுபாடும் கிடையாது. நீங்கள் அந்த சங்கத்தில் இருக்கிறீங்க, எங்கள் சங்கத்தில் இல்லை, அந்த கொஸ்டின்லாம் கிடையாது. உங்கள் பேரில் எக்ஸ் சர்வீஸ்மேனுங்கிற டைட்டில் இருக்கா, அது போதும் எங்களுக்கு. நாங்கள் மனமும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு முடிவோடு நாங்கள் வரோம். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுவது முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணில் வாழும் நான் ஜீவானந்தன்.